வணக்கம். உன் சந்திப்பில் ஞானியாக இருந்தால் பிரபஞ்ச தொடரை புகுத்தலாம். அவர் புகுத்தலாம், ஞானியாக இருந்தாலும் புகுத்தலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. அவர் கோணியாக, சாக்குப்பையாக, கோணியாக இருந்தால் அவர் கோணிதான், அவருடைய பைதான் நிறையும், சாக்கு பைதான் நிறையும். உன் கையிருப்பு குறைந்துவிடும், கொட்டி விடுவாய். இது நடக்கும். ஞானி அண்ட் கோணி சந்திப்பில் ஞானியாக இருப்பின் ஐக்கியப்பாடு படலாம். ஞானியாக இருந்தாலும் அவர் மேலே ஐக்கியப்பாடு. ஆனால் அவன் கோணியாக இருக்கும்போது நீ அவனை விட்டு கடந்து விட வேண்டும். கவலைப்படாதே, பிரபஞ்சம் உனக்கு உணர்த்தும். உன் இறை ஐக்கியப்பாடு முழுமையாக இருக்கும்போது பிரபஞ்சம் உன்னை தேடி வரும். நிச்சயமாக ஒரு நாள் இறை பிரம்மத்தை கண்டிப்பாக அடைவாய். தொடர்நிலை ஆன்மா ஐக்கியப்பாட்டில் தொடர்ந்து நாம் இருக்கும்போது நிச்சயமாக இறை பிரம்மத்தை உனக்கு புகுத்தும். உணர்வாய், இறை பிரம்மத்தை அடைவாய். அதுவரை உழண்டு தெரிய வேண்டாம். இப்படிப்பட்ட அஞ்ஞானிகளோட மாட்டிக்கிட்டு விரைய நிலையோட மனதையும் உழட்டி தெரிய வேண்டாம். நிச்சயமாக இறைப்பிரமத்தை அடையக்கூடிய நிலை நம்ம நிலையிலேயே இருக்குது. நாம் நல்ல உயர்ந்த ஒரு பிரம்மமாக இருக்கும்போது பிரம்மமே நம்மளை நோக்கி தான் வரும். அதை நோக்கி நாம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயம் அடைவோம். அந்த பிரம்ம நிலையை அனைவரும் அடைவீர்கள். நன்றி, வணக்கம்.